ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். டிராகன் பால் சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு கிரேட்டஸ்டான ஹீரோவே ஆகலைன்னா எப்படி இருந்திருக்கும்? ஆமாம், கோகு அந்த கிளிஃபில் இருந்து விழாமல் இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? அவருடைய சேயிங் இன்ஸ்டிங்க்டை அவர் லாஸ் பண்ணாமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? எர்த் சர்வைவ் ஆகியிருக்குமா? வெஜிட்டா நல்லவராக மாறியிருப்பாரா? ரொம்ப முக்கியமாக கோகு யூனிவர்ஸ் அவனுடைய டேஞ்சரஸ் வாரியராக மாறியிருப்பாரா? இந்த கேள்விகளுக்கான விடையை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு டைம்லைனில் கோகு அவருடைய மெமரிஸை லாஸ் பண்ணலை. இப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு டைம்லைனில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குங்கிற எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேயன் கிட்ஸ் எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்படுற மிஷனுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒன்றா தான் இருந்திருக்கு. இவங்களை ஏதாச்சும் ஒரு பிளானட்டுக்கு ரேண்டமாக அனுப்புவாங்க. அப்படி இவங்க அனுப்பும்பொழுது இவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு ரூலுங்கிறது வளர்ந்து அந்த ஒரு பிளானட்டை அழிக்கணுங்கிறது தான். சேயன்ஸ் அவங்களுடைய குழந்தைகளை வெப்பன்ஸாக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் இவங்க லோ கிளாஸ் சேயன்ஸை பிளானட்ஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த சயின்ஸ் அந்த ஒரு பிளானட்லேயே இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பவர்ஃபுல்லாக மாறுவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பிளானட்டுடைய பாப்புலேஷனை அழித்து இவங்க டாமினேட் பண்ணுவாங்க. இப்படி சேயன்ஸ் ஏகப்பட்ட பிளானட்ஸை அவங்களுடைய வசமாக மாற்றிருக்காங்க. இப்படி தான் கோகுவும் ஏர்த்துக்கு வராரு. ஆனால் இவர் வரும்பொழுது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயங்கிறது நடக்குது. அதுதான் ஒரு ஆக்சிடெண்ட். இந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் கோகுக்கு அவருடைய தலையில் ஒரு அடிபடுது. இப்படி இவருக்கு அடிபட்டதுக்கு அப்புறம்தான் இவருடைய சேயன் இன்ஸ்டிக் எல்லாமே இவர் விட்டு போயிடுது. இதை தாண்டி இவருக்கு சின்ன வயசாக இருக்கும் போது இருந்த மெமரிஸ் கூட இப்போ இவருக்கு இல்லை. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹியூமனாக கோகு மாறிடுறாரு. அப்போ தான் கிராண்ட்பா கோஹான் பேபி கோகுவை பார்க்குறாரு. அவர் கோகுவை வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதிகமான அன்பை கோகு கிட்ட காட்டுறாரு. முதல்ல கோகு வயலண்ட்டாகவும் அன்கண்ட்ரோலபிளாகவும் இருப்பார். ஒரு நாள் இவர் கீழே விழுந்து இவருக்கு அடிபட்டு இருக்கும். அப்போ தான் இவருக்கு அந்த ஒரு சேயின் நேச்சருங்கிறது கம்ப்ளீட்டாக போயிருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு டைம்லேருந்து கோகுக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட் நடக்கவே இல்லைன்னு வச்சுப்போம். இப்போது என்ன ஆகியிருக்கும்னு அப்படியே பார்ப்போம். கோகுக்கு ஹெட் இன்ஜுரி ஆகலைன்னா கேக்கராட்டுங்கிற இந்த ஒரு பர்சனாலிட்டி அவருக்கு அப்படியே ரிமைனிங்லேயே இருக்கும். ரொம்பவே வைல்டாகவும் ரொம்பவே க்ரூவலாகவும் கோகு இருப்பார். கிராண்ட்பா கோஹான் கோகுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஆனால் கோகுவை அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா இன்னசென்ட் ஸ்மைலிங் சைல்டாக இருந்த கோகு அப்போ அப்படி இருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக கேக்கராட் கான்ஸ்டண்ட்டாக எல்லா அனிமல்ஸையும் அட்டாக் பண்ணுவார். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எல்லா வில்லேஜையும் டெஸ்ட்ராய் பண்ணுவார். இப்படி போக போக கோகு மற்றவங்களை அழித்து அவர் பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே வருவார். ஒரு கட்டத்தில் கிராண்ட்பா கோஹானே கோகுவை பார்த்து பயந்துருப்பார். ஆனாலும் அவர் வளர்த்துட்டாருங்கிறதுனால கோகு அவரால் கொல்ல முடிஞ்சிருக்காது. ஒரு நாள் ஃபுல் மூன் அப்போ கேக்கராட் ஒரு கிரேட் ஏப்பாக மாறியிருப்பார். ஒரிஜினல் டைம்லைனில் இருந்த மாதிரி கிராண்ட்பா கோஹானுக்கும் கோகுக்கும் இந்த ஒரு டைம்லைனில் எந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனும் இல்லை. ஏன்னா இவர் கோகுவை பார்த்து இப்போது பயப்படுற அந்த ஒரு நிலமையில தான் இருக்கார். இப்படி இருக்கும்பொழுது கிராண்ட்பா கோஹான் இந்த ஒரு மான்ஸ்டரை அவருடைய ஃபுல் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணி தடுக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் கோகு கிராண்ட்பா கோஹானை ரொம்ப ஈஸியாகவே கொண்டுடுவார். இந்த டைமில் கேக்கராட் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பார். ஆனால் இப்படி பண்ண ஒரு விஷயத்துக்காக கோகு ரொம்பவே ஃபீல் பண்ணி சீரீஸில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த டைம்லைனில் கோகு கிராண்ட்பா கோஹானை கொன்னதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவார். அதிகமான ப்ரைடை ஃபீல் பண்ணுவார். தடவையாக ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். கிராண்ட்பா கோஹான் இறந்ததுக்கு அப்புறம் கேக்கராட் ரொம்பவே அலோனாக இருந்திருப்பார். இன்னும் மோசமான காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்படி டைம்லைன் மாறினதால் மாஸ்டர் ரோஷி இப்போது வரமாட்டார். கிரில்லினும் இப்போது வரமாட்டார். புல்மாவுடைய அட்வென்ச்சரும் இங்கே இருக்காது. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கோகுக்கு கிடைச்சிருக்காது. முழுக்க பேட்டில்லையும் இன்ஸ்டிங்க்ட்லையும் மட்டும்தான் கோகு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். பல வருஷங்கள் அப்படியே போகுது. ஏர்த்தில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் ஒரு வித்தியாசமான ரூமரை கேள்விப்படுறாங்க. ஆமாம்,
டீமன் மாதிரி பவரோடவும் டீமன் மாதிரி வாளோடவும் ஒரு பையன் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் பார்க்குற எல்லாரையும் கொன்னுக்கிட்டு இருக்காங்கிற அந்த ஒரு ரூமர் எல்லாருடைய காதுக்கும் போகுது. நிறைய ஆர்மிஸ் ஒரே நைட்டில் டிஸப்பியர் ஆகுது. மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் மிஸ்டீரியஸாக வேனிஷ் ஆகுறாங்க. ரெட் ரிப்பன் ஆர்மி கூட அந்த ஒரு டீமன் லைக் கிரியேச்சரை பார்த்து பயப்படுறாங்க. சீரீஸில் நம்ம பார்த்த மாதிரி இந்த ஒரு கோகு சியர்ஃபுல்லாக இல்லாமல் எல்லாரையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு கொடூரமான ஒரு கோகுவாக தான் இவர் இருக்கார். இவருக்கு மர்சினா என்னன்னே தெரியாததுனால கோகு யார் யார் கூடலாம் சண்டை போடுறாரோ அவங்க எல்லாரையும் கொல்றதை தான் வழக்கமாக வச்சுருக்காரு. கோகு அவருடைய டீனேஜ் இயர்ஸுக்கு வராரு. இங்கே கோகு ரொம்பவே அன்ஸ்டாப்பபிளாக இருக்கார். ஒரு கட்டத்தில் புல்மா கோகுவை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க டிராகன் பாலை தேடி தான் வந்திருப்பாங்க. ஆனால் தற்செயலாக புல்மா கோகு கண்ணில் படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். ஒரிஜினல் டைம்லைனில் கோகு புல்மாவோட ஜாயின் ஆகியிருப்பார். அவங்களுடைய ஜேர்னிங்கிறது ரொம்பவே ஒரு ஓல்சமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு டைம்லைனில் அப்படி நடக்காது. கோகு புல்மாவை பிடிச்சி அந்த டிராகன் ரைடரை வாங்கிடுவார். இந்த ஒரு டைம்லைனில் அவங்கள ரொம்ப கொடூரமாகவே கோகு மிரட்டியிருப்பார். புல்மா வாயால் இருந்தே இந்த ஒரு டிராகன் பால் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கோகு வாங்கியிருப்பார். கோகு எந்த டைம்லைனில் இருந்தாலும் ஈஸியாக பவர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருந்திருக்காரு. அந்த வகையில் இந்த டிராகன் பாலை பற்றி ரொம்பவே ஈஸியாகவே கோகு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். இதுக்கப்புறம் இந்த டிராகன் பால்ஸை தேடி கோகுவே போவார். ஒரு கட்டத்தில் எல்லா டிராகன் பால்ஸையும் கோகுவே எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் ஷென்ரான் அப்பியர் ஆகியிருக்கும். அப்போ கோகு ஷென்ரான் கிட்ட ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்பார். எல்லாரையும் விட பவர்ஃபுல்லாக நான் எப்படி மாறுறதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் ஷென்ரான் கிட்ட கேட்க அது எல்லாத்தையும் மாற்றுறது. அப்படி ஒரு விஷயம் தான் கோகு இப்போது கேட்டிருக்காரு. இப்படி தொடர்ந்து அநியாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற கோகுவை பற்றி ஒரு கட்டத்தில் மாஸ்டர் ரோஷிக்கு தெரிய வருது. அவர் கோகுவை ட்ராக் பண்ணி அவரை கண்டுபிடிக்கவும் செய்கிறாரு. முதல்ல ரோஷி எப்படியாவது இந்த ஒரு மான்ஸ்டரை என்னால் சரி பண்ண முடியும்னு நம்புகிறாரு. ஆனால் இவர் சண்டை போட ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது கோகுவை யாராலையுமே மாற்ற முடியாது. ஏன்னா இவனுக்கு மர்சினா என்னன்னே தெரியலை. வயலன்ஸை இவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறான். எந்த ஒரு காம்படிஷனும் இல்லை, எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லை. முழுக்க முழுக்க கோகு வயலன்ஸை விரும்பக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதா மாஸ்டர் ரோஷி கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் இவர் கண்டுபிடிக்கிற டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானதாக இருக்குது. ஏன்னா கோகு இவரை ஆல்ரெடி கொன்னுடுறாரு. இவருடைய டர்ட்டில் ஸ்கூலையும் கோகு கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. இதனால் கிரிலின் ஸ்ட்ராங்காக மாறவே இல்லை. யாம்சா சிவிலியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். டியானும் சியோட்ஸோவும் கோகுவை ஒரு கட்டத்தில் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களும் தோக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் க்ரியேட் ஆகியிருக்கும். ஏர்த்துடைய ப்ரொடெக்டர்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்து சாக எந்த ஒரு ஏர்த் கொஞ்சம் கொஞ்சமாக கேஆஸில் மூழ்கியிருக்கும். இப்போ தான் ஒரு பிக்கஸ்டான சேஞ்சுங்கிறது வருது. ஆனால் அது ஏர்த்தில் கிடையாது, ஸ்பேஸில். ஏன்னா சேயன்ஸ் இன்னமும் ஏர்த் அலைவாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பல வருஷங்கள் கழித்து ராடிக்ஸ் ஏர்த்துக்கு வராரு. ஆனால் ஒரிஜினல் டைம்லைனில் நம்ம பார்த்த மாதிரி அவர் ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடான ஒரு கோகுவை அங்கே அவர் பார்க்கல. அவர் பார்த்தது ஒரு ட்ரூ சேயனை. முதல்ல ராடிக்ஸே கோகுவை பார்த்து ஷாக் ஆகிறாரு. ஒரு லோ கிளாஸ் சேயன் ஏர்த்தில் தனியாக சர்வே பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் மொத்த ஏர்த்தையே காங்குவரும் பண்ணியிருக்கான். இதனால் ராடிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே இம்ப்ரெஸ்டாகவும் ஆகியிருப்பார். முதல் தடவையாக அவருடைய வாழ்க்கையில் ராடிக்ஸ் அவருடைய யங்கர் பிரதரை நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பார், பெருமைப்பட்டிருப்பார். இன்னொரு பக்கம் கோகு ஒரு வழியாக உண்மையை லேர்ன் பண்ணியிருப்பார். அவர் ஒரு ஹியூமன் கிடையாது, அவர் ஒரு சேயன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கோகுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால் கோகுக்கு இப்போ தான் எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கும். இந்த ஒரு அக்ரெஷன், இந்த ஒரு சண்டை போடுறதுக்கான டிசைர், இந்த ஒரு டாமினேஷன் எல்லாமே அவருடைய சேயன் நேச்சர் தான் கொடுத்துருக்குங்கிற எல்லாத்தையும் கோகு லேர்ன் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ராடிக்ஸ் கேக்கராட்டை உடனே ரெக்யூட் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏர்த்தை முழுக்க காங்கோர் பண்ணுறாங்க. ஹியூமனிட்டியால் சேயன்ஸ்க்கு அகென்ஸ்டாக எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஏர்த்துடைய ஃபைனல் டிஃபெண்டராக பிக்கோலோ மட்டும்தான் இருக்கார். ஆனால் கோகுவும் அவரோட இல்லாததால்
பிக்கோலோ இந்த ஒரு பேட்டிலில் மோசமாக தோற்று போய் இறந்து போகிறாரு. ஸோ இதனால் காமியும் இறந்து போகிறாரு. டிராகன் பால்ஸும் ஏர்த்தில் இருந்து வேனிஷ் ஆயிடுச்சு. மொத்த ஏர்த்தும் அழிஞ்சு போகிற மாதிரி தான் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. கோகுவை பற்றின இந்த ஒரு செய்திகள் ஒரு கடத்தில் வெஜிட்டாவை போய் அடையுது. அவர் ரொம்பவே ஃபியூரியஸ் ஆகிறாரு. எப்படி ஒரு லோ கிளாஸ் சேனால் ஏர்த்தை காங்கோர் பண்ண முடியும்? அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான், கண்டிப்பாக அவன் கூட ஸ்பார் பண்ணியே ஆகணும்னு வெஜிட்டா யோசித்து ஏர்த்துக்கு அவராகவே ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. இப்போது கோகுக்கும் வெஜிட்டாக்கும் ஒரு லெஜெண்டரியான பேட்டில் நடக்குது. ஆனால் ஒரிஜினல் ரைவல்ரி மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு நடக்க போகிற இந்த ஒரு பேட்டில் பியூர் ஹேட்ரேடில் நடக்குது. இந்த ரெண்டு சேன்ஸும் பயங்கரமாக டாமினேட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, எந்த ஒரு ரெஸ்பெக்டும் இல்லை. வெறும் ப்ரைட் மட்டும்தான் இவங்களுக்கு ஒத்துமையாக இருக்குது. முதல்ல வெஜிட்டா பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதனால் கோகு ஸ்டார்டிங்கில் அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் கோகு கிட்ட ஒரு டெரிஃபையிங்கான அட்வான்டேஜ் இருக்குது. அவரால் ஈஸியாக எதை வேணால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஃபைட் லாங்காக போக போக கோகு வெஜிட்டாக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிப்பார். ஒரு கட்டத்தில் வெஜிட்டாவை விடவே இவர் ஸ்ட்ராங்காக மாறியிருப்பார். ஒரு கட்டத்தில் வெஜிட்டா கிரேட் டேப்பாக மாறியிருப்பார். கோகுவும் இந்த ஒரு ஃபார்மை எடுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற இந்த ஒரு பேட்டில் ஏர்த்தை முழுமையாக டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு போகுது. கடைசியாக இந்த ஒரு பேட்டிலில் கோகு ஜெயிக்கிறாரு. எந்த ஒரு ஹீரோயிசமும் இல்லை, எந்த ஒரு டீம் ஒர்க்கும் இல்லை. அவருடைய சேவேஜான ப்ரூட்டாலிட்டியால் மட்டுமே கோகு ஜெயிக்கிறாரு. தடவையாக வெஜிட்டா ஃபியரை உணர்றாரு. ஆனால் கோகு வெஜிட்டாவை கொல்லாமல் அவரை விட்டுடுறாரு. இதுக்கு காரணம் கோகுவுடைய கைண்ட்னஸ் கிடையாது. கோகுக்கு ஒரு ரைவல் தேவைப்படுது. இந்த ஒரு வெஜிட்டாவால் தான் இவர் இந்தளவுக்கு புஷ் செய்யப்பட்டிருக்காருங்கிறத கோகு உணர்றாரு. அதனால் இப்போ வெஜிட்டாவை உயிரோடு விட்டால் இவனும் நம்ம அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறுவான். நம்மளும் இவனும் சேர்ந்து பவர்ஃபுல்லாக மாறலாம்னு கோகு நினச்சி தான் வெஜிட்டாவை உயிரோடு விடுறாரு. இந்த ஒரு நேரத்தில் இருந்து இந்த ரெண்டு சேன்ஸும் எல்லா பிளானட்ஸையும் ரூல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய டியோங்கிறது இங்கே கிரியேட் ஆகுது. இந்த எல்லா செய்திகளும் யாருக்கிட்ட போகவே கூடாதோ அவங்கக்கிட்ட போகுது. ஆமாம், ஃப்ரீஸா இது எல்லாத்தையும் ஒரு டைமில் லேர்ன் பண்ணுறாரு. ஆனால் முதல்ல ஃப்ரீஸா இதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. இந்த ரெண்டு சேன்ஸும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு போகிறாங்க, இந்த சேன்ஸாலலாம் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஃப்ரீஸா ரொம்பவே குறைச்சி தான் முதல்ல கோகுவையும் வெஜிட்டாவையும் எடை போடுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் நிறைய பிளானட்ஸ் டிஸப்பியர் ஆகிறத ஃப்ரீஸா பார்க்குறாரு. வெஜிட்டாவும் கோகுவும் எல்லாத்தையும் காங்கோர் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் முன்னாடி மாதிரி இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் நல்லாவே ஒர்க் பண்ணுறாங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸும் இல்லாமல், எந்த ஒரு எமோஷன்ஸும் இல்லாமல் அவங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க காங்கோர் பண்ணுறதுல தான் இருக்குது. இதனால தான் கோகுவும் வெஜிட்டாவும் எல்லா பிளானட்ஸையும் கேப்சர் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் ஃப்ரீஸாக்கு தெரிய வர அவர் ரொம்பவே பயப்படுறாரு. சேயன்ஸ் மறுபடியும் எவால்வ் ஆகுறாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. இதனால் ஃப்ரீஸா இந்த கோகுவையும் வெஜிட்டாவையும் எப்படியாவது கொல்லணும்னு ஒரு ட்ராப்பை க்ரியேட் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஒரு ட்ராப்பை கோகு சென்ஸ் பண்ணிடுறாரு. இதனால் ஃப்ரீஸாக்கு ஒபே பண்ணாமல் கோகு ஃப்ரீஸாவை அட்டாக் பண்ணுறாரு. ஃப்ரீஸாக்கும் சேயன்ஸுக்குமான இந்த ஒரு வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் டொடோரியா இறந்து போக சார்பானும் இறந்து போகிறாரு. டின்யூ ஃபோர்ஸ் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் கோகுவே ஃப்ரீஸாவை ஃபேஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு பேட்டலில் வெஜிட்டா ப்ரூட்டலாக கொல்லப்படுறாரு. தடவையாக கோகு ஒரு ட்ரூ ரேஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. எந்த ஒரு ரேஜுக்கான காரணம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அவருடைய ரைவலை ஒருத்தவங்க திருடிட்டாங்கங்கிற ஒரு ரேஜ் தான் கோகுக்கு வருது. இதுக்கப்புறம் கோகு ஒரு லெஜெண்டரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறாரு. இது சூப்பர் சையன் கிடையாது, ஆனால் அதை விட மோசமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. கோல்டான ஐஸ், மெர்சிலஸான பவர், பியூர் டிஸ்ட்ரக்ஷன்னு கோகு பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கார். இதை பார்த்து ஃப்ரீஸாவே பேனிக் ஆகுறாரு. ஒரு ப்ரூட்டலான பேட்டில் இங்கே நடக்குது. ஃப்ரீஸா இந்த ஒரு பேட்டலுடைய முடிவில் இறந்து போகிறாரு. ஒரிஜினல் டைம்லைனில் இருந்ததை விடவும் ஃப்ரீஸா முன்னவே இறந்து போகிற மாதிரி தான் இந்த ஒரு கதையில் இருக்குது.
இதனால் யூனிவர்ஸ் 7 முழுக்க முழுக்க ஒரு டார்க்னஸ்குள்ளேயே போயிடுச்சு. கோகுவை இப்போதைக்கு யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷன் உருவாகுது. ஒரு கட்டத்தில் கோகு யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாத ஒரு மான்ஸ்டராக மாறிடுறாரு. இதனால் இந்த யூனிவர்ஸுடைய பேலன்ஸுங்கிறது ரொம்பவே மோசமாக போகுது. இதன் காரணமாக வீரஸே கோகுவை தேடி வர வாய்ப்பு இருக்குது. இவர் ஒன்று கோகுவை கொல்லுவார், அப்படி இல்லைன்னா கோகு கிட்ட இருக்கிற இந்த ஒரு வித்தியாசமான டேலண்ட்டை பார்த்து அவரை ரெக்யூட் பண்ணுவார். கோகு வீரஸ்க்கு கீழே ட்ரைனிங் எடுத்தால் அவர் இன்னமும் பவர்ஃபுல்லாக மாறுவார். இப்போ இருக்கிற இந்த வெர்ஷன் ஆஃப் கோகு கண்டிப்பாக காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுடைய பவர்ஸ்க்கு ஏற்றவராக இருப்பார். இதனால் பீரஸ் அந்த ஒரு பவர்ஸை கூட கோகுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் பீரஸ் கூட கோகு இருந்து பவர்ஃபுல்லாக மாறினாலும் இந்த ஒரு பேலன்ஸுங்கிறது இன்னும் மோசமாக மாறிக்கிட்டே தான் போகும். இதனால் வேறு வழியே இல்லாமல் ஜெனோவே கோகுவை எரேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கதையை முடிச்சு வைப்பார். இப்போ நான் சொன்ன இந்த ஒரு கதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிராகன் பால் சீரீஸுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு கதை சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த கதை மாற்றப்பட்டு இருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா டிராகன் பால் சீரீஸுடைய ஸ்டார்டிங்கில் கோகு ஏர்த்தை கான்குவர் பண்ணுறதுக்கு தான் அனுப்பப்பட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த டிராகன் பால் சீரீஸில் கோகு அதுக்காக ஒன்றும் வரலை. பேர்டாக் வேறு வழியே இல்லாமல் தான் கோகுவை ஏர்த்துக்கு அனுப்பியிருப்பார். நீ போய் சர்வை பண்ணுங்கிற ஒரே விஷயத்தை மட்டும்தான் பேர்டாக் கோகு கிட்ட சொல்லியிருப்பார். இதனால் கோகு ஏர்த்துக்கு வந்திருந்தாலும் அவர் செயின் இன்ஸ்டிங்க்டெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டெரிஃபைங்கான மான்ஸ்டராலாம் மாறி இருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக அவர் சர்வைவ் ஆகிறதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கோகு ஏர்த்துக்கு வந்திருந்து அவருடைய தலையில் அடிப்படாமல் இருந்திருந்தாலும் கோகு ஓரளவுக்கு நல்லவராக தான் இருந்திருப்பார். அவர்கிட்ட எந்த ஒரு கான்குவர் பண்ணக்கூடிய குணங்களும் இருந்திருக்காது. ஒரிஜினல் டைம்லைனில் இருக்கிற கோகு அளவுக்கு இவர் நல்லவராக இல்லைனாலும் ஓரளவுக்கு இந்த ஒரு கோகு நல்லவராகவே இருந்திருப்பார். ஒரு கட்டத்தில் மாஸ்டர் ரோஷியை கூட இவரை திருத்தி இவரை டோட்டலாக மாற்றிடுங்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் நமக்கு சொன்ன அந்த ஒரு கதைப்படி பார்த்தா கோகு மான்ஸ்டராக மாறணும். இப்போ திருத்தி எழுதப்பட்ட இந்த ஒரு கதைப்படி பார்த்தா கோகு அப்போவும் ஒரு நார்மலான சேனாக தான் இருந்திருப்பார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த வெர்ஷன் ஆஃப் கோகுவை பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து எந்தெந்த மாதிரியான வாட் இஃப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாம்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.